ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம டேலி ப்ரைமில் காஸ்ட் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன்ஸ் இது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நான் போடக்கூடிய டுட்டோரியலில் பார்த்துட்டு கண்டிப்பாக இதை நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போது இந்த காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ F11 ஷோ மோர் ஃபியூச்சர். ஸோ ஷோ மோர் ஃபியூச்சர். ஸோ இதில் எனேபிள் காஸ்ட் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம எஸ் கொடுத்துக்கிறோம். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஓச்சரில் போகிறேன் நான். ஸோ ஓச்சரில் போய்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் நான், இது ஃபஸ்ட்டு ஓச்சர். ஸோ நம்மக்கிட்ட எந்த அமௌண்ட்டும் இல்லை. ஸோ அதனால் நான் ஒரு கேபிட்டல்லேருந்து ஒரு 2 lakh ரிசீவ் பண்ண மாதிரி ஒரு லெட்ஜர் ஒன்று ஃபஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கேஷ். ஸோ இப்போ கேஷில் நம்மகிட்ட 2 lakh இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் பே பண்ண போகிறேன். ஸோ பேமெண்ட் ஓச்சர் நம்ம போடும்பொழுது இப்போது நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், இப்போ நம்மகிட்ட ஒரு 3 விதமான பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ 3 வித பிரான்ச்சஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் எக்ஸ்பென்சஸ் நடக்கும். இப்போ எக்ஸாம்பிள் டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் வச்சுங்களேன். இப்போ டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது இப்போ எக்ஸாம்பிள் சைட் 1ல் டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ ஸ்டேஷ்னரி எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைட்லேயும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பென்சஸ். இப்போ நம்ம ஸ்டேஷ்னரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னா, சைட் 1, சைட் 2, சைட் 3 அப்படிங்கிறதுக்கு நம்ம பக்கத்தில் டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் சைட் 1, டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் சைட் 2, ஸோ டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் சைட் 3 அப்படி க்ரியேட் பண்ணலாம். ஸோ க்ரியேட் பண்ணாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட் 1ல் மட்டும் நம்ம என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டோட்டலாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஸோ ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ் தனித்தனியாக தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம அந்த காஸ்ட் சென்டரை யூஸ் பண்ணுறது மூலயமா சைட் 1ல் மட்டும் என்னென்ன மாதிரியான செலவுகள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அக்யூரேட்டாக பார்க்குறதுக்கு இந்த காஸ்ட் சென்டரை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் போகிறேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ண, நான் பேமெண்ட் வச்சர் போகிறேன். ஸோ பேமெண்ட் வச்சரில் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இது டபுள் என்ட்ரி மோடில் இருக்குது. நான் அதை என்ன பண்ணுறேன், சிங்கிள் என்ட்ரி மோடில் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன் நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு நான் அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ டபுள் என்ட்ரி மோட்லேயே வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம க்ரியேட் பண்ணுவோம். டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ். ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ண போகிறோம், நம்ம 3 சைட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் 3 சைட்டுக்கும் சேர்த்து ஒரு 17,000 செலவாயிருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம காஸ்ட் சென்டர் கேட்குது. ஆல்ட் C யூஸ் பண்ணிவிட்டு சைட் 1. ஸோ சைட் 1ல் ஒரு 7,000 rupees 70 போட்டோமா. சைட் 2ல் ஒரு 7,500. ஸோ சைட் 3ல் ஸோ பேலன்ஸ் 2,500. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம கேஷ்ங்கிறது தான் சூஸ் பண்ண முடியுமே தவிர அடுத்த எக்ஸ்பென்சஸ் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சிங்கிள் என்ட்ரி மோட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் மோட், சிங்கிள் என்ட்ரி மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கேஷ் மூலயமா நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரெண்ட். ஸோ ரெண்ட் அதே மாதிரி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது வந்து ஒரு 20,000 rupees ஆகுதுன்னு வச்சுப்போம். சைட் 1க்கு ஒரு 7,000, சைட் 2க்கு ஒரு 7,000, சைட் 3க்கு ஸோ பேலன்ஸ் அமௌண்ட். அடுத்து எகெயின் ஆல்ட் C. இப்போது ஸ்டேஷ்னரி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,000 rupees ஆகுதா வச்சுக்கலாம். சைட் 1 2,000, சைட் 2 1,500, சைட் 3 ஒரு 1,500. ஸோ இதை மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் நம்ம ஆட் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ ஒன் மோர் டிரான்சாக்ஷன், ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ். ஒருவேளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டேலி ERP9ல் நம்ம லெட்ஜர் க்ரியேட் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் டிசேபிள் காஸ்ட் சென்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எந்த லெட்ஜருக்கு நமக்கு வேணுமோ அதை எனேபிள் பண்ணிக்கலாம்.
எந்த லெஜருக்கு வேணாமோ அதை டிசேபிள் பண்ணிக்கலாம். பட் ப்ரைமில் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா மோர் டீட்டெயில் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸை கொண்டு போய் வச்சுருக்காங்க. ஸோ அதை அடுத்த லெஜரில் நம்ம க்ரியேட் பண்ணும்போது அதை பார்க்கலாம். ஸோ ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் ஒரு 7000 வச்சுக்கலாம். சைட் 2500, சைட் 2ல் ஒரு 2000, சைட் 3ல் பேலன்ஸ் அமௌண்ட். ஸோ இப்போது காமனாக ஒரு என்ன பண்ணுறேன் கன்வீனியன்ஸ் எக்ஸ்பென்சஸ்ன்னு ஒன்று போடுறேன். ஸோ இந்த கன்வீனியன்ஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது காஸ்ட் சென்டர் தேவையில்லை இந்த லெட்ஜருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா Ctrl+H ஆர் மோர் டீட்டெயிலுங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள காஸ்ட் சென்டர் ஆர் அப்ளிகபிள் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்கு நோ கொடுத்துருவோம். ஸோ Ctrl+A கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். இப்போ ஒரு 3000 ருபீஸ் போடுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த காஸ்ட் சென்டர் ஆப்ஷன்ஸ் கேட்கவே இல்லை பாருங்கள். சைட் 1, சைட் 2, சைட் 3 அப்படின்னு கேட்கவே இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காஸ்ட் சென்டர் லெட்ஜரில் டிசேபிள் பண்ணுறது எனேபிள் பண்ணுறது எப்படி, எந்த லெட்ஜருக்கு வேணுமோ அதை எனேபிள் பண்ணிக்கலாம், எந்த லெட்ஜருக்கு தேவையில்லையோ அதுக்கு நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நான் Ctrl+A கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைட் வைஸாகவும் நமக்கு டோட்டலாக எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம், தனித்தனியாகவும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ எப்படி சைட் வைஸாக நம்ம பார்க்குறது, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், காஸ்ட் சென்டர். அந்த காஸ்ட் சென்டர் பிரேக்கப்பில் போய் பார்த்தோம்னா இப்போ சைட் 1ல் மட்டும் எனக்கு எவ்வளோ செலவாயிருக்கு, Alt F1 ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு ஒன்றுத்துக்கும் எவ்வளோ செலவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி காஸ்ட் சம்மரின்னு போய் பார்த்தோம்னா சைட் 1, சைட் 2, சைட் 3 மூணுத்துலேயும் ஒன்றுத்துலேயும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். கன்சாலிடேட் வியூ பார்க்க முடியும். ஸோ நமக்கு டீட்டெயிலாக வந்து ஒவ்வொரு சைட்லேயும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணுன்னா இப்போது ஒன்றுத்துலேயும் ரெண்ட் எவ்வளோ, ஸ்டேஷனரி எவ்வளோ, டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, இப்போ ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும். ஸோ இது வந்து இப்போ எக்ஸாம்பிள் லெட்ஜர் பிரேக்கப் ரிவ்யூ. லெட்ஜரில் போனோம்னா ரெண்ட்டுக்கு மட்டும் எவ்வளோ ஒன்று நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் அதையும் நம்மளால் என்ன பண்ண முடியும் தனித்தனியாக பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஸ்ட் சென்டரை யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஸோ இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம காஸ்ட் சென்டர் வந்து ஸ்டாஃப் நேமை கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சில ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபீல்டு ஸ்டாஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், பெட்ரோல் அலவன்சஸ் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ட்ராவலிங்க்கு தான் பெட்ரோல் போட்டுரும் இல்லையா, பெட்ரோல் இருக்கும், ஃபுட்டு எக்ஸ்பென்சஸ் இருக்கும், அதர் கன்வீனியன்சஸ் ஏதாவது இருக்கும். இந்த கன்வீனியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாஃபுக்கும் காமனாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பெட்ரோல் அலவன்ஸ் அப்படிங்கிறத காமனாக லெட்ஜரில் க்ரியேட் பண்ணிவிட்டு காஸ்ட் சென்டரில் போய்ட்டு ஒவ்வொரு ஸ்டாஃப் நேமையும் க்ரியேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இப்போது ஒவ்வொரு பர்சனுக்கும் எவ்வளோ வந்து இந்த எண்ட் ஆஃப் தி மந்த்லேயோ ஆர் 10 days ஒன்ஸோ நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பிரேக்கப் பண்ணி பார்க்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.